ஸோ அண்ணாமலை இருந்தபோது இருந்த பாஜகக்கோ இப்ப அண்ணாமலை இல்லாம இருக்கிற பாஜகக்கோ நீங்க ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது கட்சியை வளர்த்தார். அதில் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ எனக்கு நிறைய பேர் அங்க நாமினேஷன் ஃபார்ம் வாங்க போச்சு. நிறைய பேர் அந்த அம்மா கொடுக்க வேண்டாம், அந்த அம்மாக்கு 65 வயசு ஆச்சு, 65 வயசுல என்ன கிழிக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணராமன் அவர்கள் ஒரு 6 மாதம் 7 மாதமாக அண்ணாமலை அவர்களை பற்றி வாயில வராத அசிங்கமான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணிருக்க. நாங்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோங்கிறதுனால எங்களை என்ன வேணா திட்டலாம், என்ன வேணா எங்களை இது பண்ணலாம்ன்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். there is a limit for everything. கல்யாணராமன் அவர்களை பற்றி நம்ம எல்லாருமே நிறைய பேர் நாங்க ஏமாந்துருக்கோம் நாங்கெல்லாம். பட் என்னால அங்கு இருக்க முடியாது. ஐடியாலஜிக்கலி we don't, நாம ஒத்து போக முடியாதங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு கார், இவ்வளவு சலுகைகள், அவர் முதல்ல கவுன்சிலருக்கு கொடுக்கட்டும். எல்லாருமே ஷாக் ஆவீங்க, கவுன்சிலர்களுக்கு சம்பளம் கிடையாது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி உமா ஆனந்தன் அவர்களை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். முதல்ல எங்களோட நீங்க ஜாயின் பண்ணி எங்களை வியூவர்ஸ்க்காக நீங்க ஒரு நேர்காணல் கொடுக்க போவது எங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பயணத்தை பத்தியும் உங்களுக்கு இருக்கிற நீங்க ஃபேஸ் பண்ற போராட்டங்களை பத்தியும் இந்த நேர்காணல்ல நாங்க பேசணும்னு விரும்புறோம். ஸோ முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, ஸோ பாஜகல நீங்க கவுன்சிலரா இருக்கீங்க. இந்த இடத்தை அடைய பாஜகவில் நீங்க நிறைய போராட வேண்டியிருந்ததா? உங்க பெயர் இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலையும் உங்க பேர் அடிபட்டது. தீநகர் தொகுதியில நீங்க நிற்கலாம் அப்படின்னு பல பேர் பேசினாங்க. நீங்க ஏன் எம்எல்ஏவா நிக்கல? எம்எல்ஏ அந்த இடத்துல தொகுதியில நிக்கல? ஃபர்ஸ்ட் டி நகர்ல எங்களுக்கு கொடுக்கல, அலையன்ஸ் பார்ட்னருக்கு போயிட்டது. அண்ணா டிஎம்கே எடுத்துட்டா. நான் அதை பத்தியே நிறைய வாட்டி கேட்டேன் தலைவர்கள். ஏன்னா டி நகர் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்ட்ராங் ஹோல்டு பிஜேபி. அதை விட்டு கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோடதுன்னு இல்லை, நிறைய பேரோட வியூ பாயிண்டே அதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 239 பூத்ஸ், இப்போ இன்னொரு 15 பூத்தோ 22 பூத்தோ ஜாஸ்தி பண்ணியிருக்கா இப்போ. அண்ட் அதுல அபவுட் 130 and odd டிஎம்கே ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சில, நம்ம ஒரு 90 and odd ஃபர்ஸ்ட். சோ அண்ணா டிஎம்கே எதுலயுமே ஃபர்ஸ்ட் வரலங்க, ஒரு பூத்துல கூட அவங்க ஃபர்ஸ்ட் வரல. அப்படி இருக்கச்சே நம்ம ஏன் அதை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்க மாதிரி நிறைய பேருக்கு ஒரு இது. பட் அந்த டிசிஷன் மேக்கிங் பேனல்ல நாங்க யாருமே இல்லை. அதனால இட் வாஸ் எனக்கு என்ன ஏன் அதை விட்டு கொடுத்தோன்றது ஒரு பெரிய ஒரு பர்ப்ளெக்சிங் கொஸ்டின்னே சொல்லலாம் அதுல. அண்ட் அதே மாதிரி நீங்க கேட்டேன் எம்எல்ஏக்கு அப்படின்லாம், இந்த மேலிடத்துல எப்படி செலக்ட் பண்றா என்ன, ஐ எம் டோட்டலி அன்அவேர் ஆஃப் இட். எனக்கு பிஜேபியில எனி ஆஃப் தி பேனல் எதுலயுமே நான் கிடையாது நான் அதுல. அண்ட் ஐ எம் நாட் அ பர்சன் டு கோ அண்ட் மீட் பீப்புள், to socialize with them and ask for favors and the madri. If at all I do it, it is with ivar H Raja. Avarkitta na freedom eduthu oru idu eduthu avarkitta. But unfortunately on the time H Raja fell sick appo. And innonu one thing I will tell everybody, you need godfathers in politics. Adu romba obvious. And எனக்கு ஐ ஹேட் அ குட் திஸ் திங் வித் அண்ணாமலைஜி ராப்போ. இந்த சென்ஸ் நான் அவர்கிட்ட நிறைய சண்டை போடுவேன். எனக்கு ஏதாவது தோணித்துனா உடனே கேட்பேன் அவர்கிட்ட, அவர் தலைவரா இருக்கச்சா அந்த மாதிரி எல்லாம். அண்ட் ஹி யூஸ் டு ரெஸ்பாண்ட். பட் எனக்கு இப்போ நைனார்ஜியை பார்க்க போவேன், யாராவது இருப்பாங்க வந்துருவேன் அந்த மாதிரி. ஐ எம் நாட் தட் க்ளோஸ் வித் நைனார்ஜி.
அது ஒரு இது. அண்ட் எனக்கு காட்ஃபாதர்ஸ் முன்னாடி ஓல்ட் டைமர்ஸ்ல இல்ல கணேசன்ஜி அவங்க எல்லாமும் எனக்கு இப்போ இருக்கிறதுல ஐ டோன்ட் ஹாவ் பீப்புள். அண்ட் நான் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன் எல்லாத்துலயுமே. ஏதாவது ஒரு ரெண்டு யூஸ்வலா இந்த மீட்டிங்ஸ்க்கு எதுக்குமே என்ன கூப்பிட மாட்டாங்க. தெர் இஸ் நோ ரெக்கக்னிஷன் இன் பிஜேபி ஃபார் மீ, லெட் மீ பி ஆனஸ்ட் அபவுட். அண்ட் எந்தவித ஸ்டேட் கட்சியில எனக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது. அதுல வந்து இதுதான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் வித் கிரேட் டிஃபிகல்ட்டி வித் கிரேட் பர்சுவேஷன் தான் எனக்கு வந்து ஆன்மீக பிரிவுன்றதுல மாநில செயலாளர் ஒன் அமங் another 8 or 10 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னோட கிரீவன்சஸ். அதுல இவ்வளோ இதை வச்சுட்டு to whom do I go and ask? So that is the big, நிறைய பேர் சொன்னா, but this is the story behind. It's not story, the truth behind. இப்போ வந்து கவுன்சிலரா இருக்கீங்க, ரொம்ப வெற்றிகரமா நல்ல பேரோட இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்க பேர் வந்து நல்ல புக்ஸ்ல வந்து மக்கள் மத்தியிலயும் இருக்கு, பொதுவா சமூகத்திலயும் இருக்கு உங்க பேரு. சோ இது வந்து பாஜக ரெகனைஸ் பண்றதா? நீங்க ஒரு வெற்றிகரமா கவுன்சிலரா இருக்கீங்க, உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பாஜக நினைக்கலையா? அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி ஐ நோ இவர் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ராஜாண்ணா அவர்கள் டி நகர் அசம்பிளில 2016 நின்னார். அப்போ அவருக்கு 19,000 சில்லற ஓட்டு அண்ணா வாங்கினது. 2016 இப்போ 24 பார்லிமெண்ட் சீட்ல சவுத் சென்னையில டி நகர்ல தமிழிசை மேடம்க்கு 46,000 சில்லற ஓட்டு. 19,000 46,000 எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. சோ ராஜாண்ணா எங்கிட்ட சொன்னார், அண்ணா உமா இதெல்லாம் நிச்சயமா யூ கேன் டேக் கிரெடிட்மா அப்படின்னு எங்கிட்ட. சோ இவ்வளோ இருந்தும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அந்த கிரீவன்ஸ் உண்டு. ஐ எம் நாட் கிவன் த டியூ ரெக்கக்னிஷன். அப்படி பார்த்தா சென்னையில ஒரே கவுன்சிலர் நானு, சென்னையில நம்மளுக்கு எம்எல்ஏ கிடையாது, அதுல தனியா நின்று ஜெயிச்சிருக்கோம். வேற என்னோட கவுன்சிலர் இதுல தனியா நின்னோம் நம்ம. அப்படி இவ்வளோ இருந்தும் என்னோட கிரீவன்ஸ் ஐ எம் நாட் கிவன் த டியூ ரெஸ்பெக்ட் டியூ ரெக்கக்னிஷன்றது எனக்கு இருக்கு. நீங்க கவுன்சிலரா நிக்கிற போதே நமக்கு தெரியும், துரை வைகோ போன்றவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஏளனமா வந்து உங்களை அந்த தேர்தல் ரிசல்ட்டும் போதே ஒற்றை ஓட்டு பாஜக 8 ஓட்டு பாஜக அந்த மாதிரி எல்லாம் சொல்லி உங்களை அமைக்கிற போது நீங்க வெற்றிகரமா வந்தது வந்து எங்களுடைய தனி மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதுக்கு. சோ இப்ப இந்த நீங்க கவுன்சிலரா தொடர்றதுக்கு பாஜகல எந்த மாதிரி உங்களுக்கு பேக்கப் கொடுக்குறாங்க? இல்லாட்டி நீங்க ஒரு சுயேட்சை கவுன்சிலரா செயல்பட வேண்டியிருக்கா? எனக்கு இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, பாஜகலேருந்து எனக்கு ஒத்துழைப்புன்னு கேக்குறீங்களா? இப்போ டெஃபினெட்லினா என் பர்டிகுலர் வார்டுல கேடர் பேஸ் இஸ் வெரி குட். கேடர் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பாஜகக்கு இங்க தொடர்ந்து நம்புது. அண்ட் இப்போ என்னோட கவுன்சிலருக்கு அப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு கட்சி. அதுல இன்னொன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுதான் நான் பாஜக கிட்ட இது பண்ணது. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் ராஜாண்ணா அது 19,000 சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்னோடது மொத்தம் 35 பூத்து, இப்போ 38 இப்ப ரீசெண்ட்ல. என்னோட வார்டுல 35 பூத்து. நான் நிக்கும் பொழுது 28 பூத்துல ஃபர்ஸ்ட் நான். அதுக்கப்புறம் இதுல எல்லாம் வந்து இப்ப அடுத்து தமிழிசை மேடம் வந்த போது நான் தேர்டு வந்தேன். ஒரு 3-4 அங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேடம் நிக்கும் போது தமிழிசை மேடம் நிக்கும் பொழுது நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தது ஓட் ஷேர். நம்ம 3வது வந்த பூத்துல செகண்ட் வந்துட்டோம், செகண்ட் வந்த பூத்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். அந்த மாதிரி எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தேங்க்ஸ் டு த கேடர்ஸ். அண்ட் நான் சொல்லி பெருமையா இருக்கலாம், பட் டெஃபினெட்லி இந்த பப்ளிக்கோட ரெஸ்பெக்ட் மேல என்னோட நீங்க சொல்ற மாதிரி ஐ ஹவ் பீன் மோர் ஆர் லெஸ் ரெஸ்பான்சிவ் டு தேர் நீட். அந்த மாதிரி அது ஒரு ஆக்சுவலி அவங்க கேட்கறது அதுதான் அவங்க கேட்பாங்க. கேடர்ஸ் நாம தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கோம் நம்ம. வெரி குட் வெரி குட். ஏன் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? உங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணல, எங்களையும் ரெக்கக்னைஸ் பண்ணல. எதற்காக பூத்தை பத்தி பூத் மேனேஜ்மெண்ட் we don't need to take lessons மேடம்னுவாங்க அவங்க. தொடர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம் பூத்துல. இங்க நம்ம மீதி பேருக்கு போய் கிளாஸ் எடுக்கலாம் பூத்தை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுன்றதுல அப்படின்னுட்டு. இப்ப வந்து நீங்க சொல்ற நேரத்துல தலைவரா இருந்த அண்ணாமலை அதுக்கப்புறம் பாஜகல இருந்து வெளியில வந்து இப்ப வி தி லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்துல இருக்காரு. சோ அண்ணாமலை இருந்தபோது இருந்த பாஜகக்கோ இப்ப அண்ணாமலை இல்லாம இருக்கிற பாஜகக்கோ நீங்க ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? நிச்சயமா ஒண்ணு, அண்ணாமலைன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த எலெக்ஷன் ரிசல்ட், அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் டிமாரலைஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே இந்த ரிசல்ட். இப்போ டு டெல் யூ ஃப்ராங்க்லி, நான் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஒரு
15 நாள் ஐ வென்ட் இன்டு டிப்ரெஷன். கட்சி எங்க இருக்கும், இப்படி வந்துருத்தே கட்சி அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ கீழே வந்துட்டோமே நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன். அண்ட் இது கேடர்ஸையே டிமாரலைஸ் பண்ணிருக்கு. தட் இஸ் ஒன் திங். நிச்சயமாக இது ஒரு இந்த மாற்றம் இப்போ பெப்பப் பண்ணி அது நிறைய வேலை இருக்கு கீழேந்து. அண்ட் அண்ணாமலை அவர்களுடன் இணைந்து கொண்டுள்ளார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய டிராபேக் தான். இப்ப பிஜேபி எப்படி கட்சியை திருப்பி 15 வருஷம் முன்னாடி எந்த நிலை, 20 வருஷம் முன்னாடி என்ன நிலைமையில இருந்தோமோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோமோ அதை திரும்பி எல்லாரும் ரிவைவ் பண்ணணும். இங்க ஒரு அசாத்தியமான ஒரு வேலை இருக்கிறது, நிறைய வேலை இருக்கு. ஆனா அப்ப இருந்த பாஜகவுக்கும் இப்ப இருக்கிற பாஜகவுக்கும் செயல்பாட்டுல அவங்களுடைய இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்பதான் நிறைய வேலை இருக்கிற இந்த சமயத்துல அந்த வேலையை அவங்க வந்து செய்யறாங்களா? எனக்கு என்னமோ நம்ம தடுமாற்றத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சென்று விட்டார்கள் கட்சியை விட்டுட்டு. அவர் ரொம்ப யார பத்தியும் குறை சொல்லுது. அவரு போய் பார்த்தாரு, விடை பெறுகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டாரு. அவர் வாயிலேருந்து இப்போ யார பத்தியுமே ஒரு மோடி அவர்களை பற்றியோ இத பத்தி எதுவும் பேசாம இருந்தாரு. ஆனா இப்போ அவர் இன்னும் பாலிடிக்ஸ் இறங்கல. அவரு இயக்கம் ஒரு என்ஜிஓவா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ வி டோன்ட் நோ வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. பாலிடிக்ஸ் வந்துட்டு ஸோ பட் இந்த 2 குரூப்பும் பிஜேபியில இருக்கிறவங்க அண்ட் அவருடன் இணைந்திருப்பவர்கள் அவங்க 2 பேருமே ஒத்தருக்கொத்தர் சேர்த்து வாரி இறைச்சிக்கிறது. ஐ திங்க் இதுல எங்கேயாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு. இது நல்ல இட் டசன்ட் லுக் வெல். அண்ணாமலை நீங்க விமர்சனம் வைக்கல அப்படின்னு சொன்னீங்க. அவர் வெளியில வரும்போதும் சரி, இப்ப சமீபத்தில ஒரு இன்டர்வியூலையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அவங்க கேட்கறது இல்ல, அவங்க தலைமையில இருந்து கண்ட்ரோல் பண்றதை மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளா வச்சிருக்காங்க. சோ தமிழக பாஜகல அந்த மாதிரி ஒரு நிலைமையில தமிழக மக்களுக்காக ஒரு சேவை பண்ற இடத்துல அவரால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாரு. அது உண்மையா? எனக்கு அது தெரியாது. அவர் தலைவரா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரோ என்னமோ, அது ஒண்ணு. பட் எனக்கு ஒரு குறை என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்னன்னா, நான் முன்னாடியே சொல்வேன் எல்லார்கிட்டயும், இப்போ ஸ்கீம்ஸ் மோடிஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்லாமே ஹிந்தியில இருக்கு. இப்போ செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிறது தமிழாக்கம்ல இருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் ஆர் ஜல் ஜீவன் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றாற் போல் அந்த மொழியில் இருக்க வேண்டும் நம்ம எடுத்துன்னு போறதுக்கு. இப்போ ஆல்ரெடி தமிழ்நாட்டுல ஹிந்தினா ஒரு வெறுப்பு இருக்கு. அது உங்களுக்கு புரியவும் இல்ல, அது நியாயம் தானே. அதனால ஏற்கனவே ஒரு பிரெஜிடிஸ்டா இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஹிந்தியில ஒரு திட்டத்தை கொண்டு போச்ச கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்துன்னு போறது. அதுல எல்லா திட்டங்களுமே அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், கன்னடத்துக்குன்னா கன்னடத்துல, தெலுங்குனா தெலுங்குல, தமிழுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து விட்டு அந்த திட்டத்தோட பேரை அதை எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு அது எடுத்துன்னு பப்ளிக் கிட்ட அதை எடுத்துன்னு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு எனக்கு மோடிஜி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத் நானே என்னோட வார்டுல ஒரு 5000-6000 பேருக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த திட்டத்திற்கு அப்பொழுது ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு எந்தவித ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கல. பொதுமக்கள் அதை எடுத்துட்டவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல. அந்த கார்டை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணல. அத சோ இது அவங்க கலைஞர் காப்பீடை வச்சுக்கிட்டு அதுதான்றாங்க. அண்ட் அந்த கலைஞர் காப்பீடு எல்லாருக்கும் கிடையாது. மோடிஜி இது எவ்ரிபடி அபவ் 60 இஸ் எலிஜிபிள்னு அது ஒரு ரொம்ப நல்ல திட்டம். ஆனா அதை எங்களால இங்க கொண்டு சேர்க்க முடியல பப்ளிக் கிட்ட. ஏன்னா அவங்க எடுத்துன்னு போன ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கார்டை காமிச்சா நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னுட்டாங்க. இத பத்தி நாங்க பலமுறை தலைமையிடம் பேசி ஏதாவது ஒரு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசு இதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அப்போதைய இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திடம் இதை பற்றி பேசி இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கார்டு ரெக்கக்னைஸ் பண்ணியத கொண்டு வந்திருக்கணும். ஒரு நோடல் ஆபீசர் அந்த மாதிரி யாரையாவது சென்டர்ல இருந்து இங்க போட்டு இங்க எல்லாத்துக்கும் இப்போ பேங்க்ல அந்த கடன் வாங்குறதும் முத்ரா திட்டம்லாம் நாங்க ஒருத்தருக்கு கேம்ப் வச்சு கடன் வாங்கி கொடுத்தோம்னாக்க பேங்க்குக்கும் அவங்களுக்கும் டைரக்ட் கான்டாக்ட் ஆயிடுது. நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கேம்ப்ல இவங்களுக்கு இந்த கடன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம கிட்ட டேட்டா இருக்க மாட்டேங்கிறது இதுல. சோ இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு நோடல் ஆபீசர் அவங்கள போட்டு அவங்க கீழே ஒரு 10 பேரோ என்னமோ போட்டு தமிழ்நாடுக்குன்னு இப்ப ஆயுஷ்மான் பாரத்துக்கு ஒரு நோடல் ஆபீசர் அவர் கீழே ஒரு 10 அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு மோடியோட
நலத்திட்டங்கள் அவ்வளவு பண்ணதை கொண்டு போயிருக்க முடியும். இப்ப மோடியோட வீடு திட்டமே பாருங்க, அதுல அதுக்கு முன்ன போட்டோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் வாங்கினாங்க அத. பட் நம்ம கிட்ட டேட்டாவே இருக்க மாட்டேங்கிறது, அதுல நம்மளால போய் மோத முடியல மாநில அரசாங்கத்திடம். அதெல்லாம் ஒரு பெரிய டிராபேக். ஸோ திமுக ஆட்சியும் போது அப்படி இருந்து நீங்க சொல்றீங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போ தாவேகா வந்திருக்கு. ஸோ தாவேகா இந்த முதல் பிரதம மந்திரியோட அந்த காப்பீடு திட்டத்தை ரெகக்னைஸ் பண்றாங்களா? அப்படி பண்ணாம இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறோமா? இல்லை, இந்த அரசாங்கமும் அவங்களது அந்த இததான் கலைஞர் காப்பீடு வேற ஒரு இதுல அவங்க அதை ஜாஸ்தி பண்ணிருக்காங்க இப்போ அத. பட் இவங்களும் இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை அக்செப்ட் பண்றது இல்ல. இத எவ்வளவு வாட்டி சொல்லிட்டோம் நாங்க கேடர்ஸ் எல்லாருமே. இப்போ அந்த கேம்ப் கண்டக்ட் பண்றவங்க தலைமை பொறுப்புல இல்ல, பாஜக எந்தவித பெரிய பொறுப்புலயும் இல்ல. நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்க, எங்களை விட மேல இருக்கிற பெரிய பொறுப்புல இருக்கவங்க கிட்டதான் சொல்ல முடியும். அவங்கதான் அதை டெல்லிக்கு எடுத்துன்னு போகணும். சோ நாங்க எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கோம் இத பத்தி, கொஞ்சம் இது பண்ணுங்க, நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகுது இதுல. நான் அப்புறம் தான் நிறுத்திட்டேன், அந்த கேம்ப் நடத்துறதையும் நான் நிறுத்திட்டேன். அதாவது நம்ம தமிழக பாஜகல இருந்து சொல்றது அவங்க மேலிடத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல கேட்கல, அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்கறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்ராப்ரியேட்டா இங்கேந்து எடுத்துன்னு போனா அங்கேந்து கொடுக்கறது, அது வேர் இட் இஸ்னு தெரியல எனக்கு. அது ஒரு பெரிய குறைதான். தேசிய ஒரு குறையா இல்லையா? அந்த குறைய அவங்க சீக்கிரம் சரி பண்ணிக்க வேண்டாமா? பண்ணணும், நிச்சயமா பண்ணினாச்சு. நம்மளால மோடி ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு போனாலே அதுவே ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். ஏன்னா whether you like it or not, மோடிஜியோட ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியாவுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பிரதம மந்திரி கிடைத்திருக்கிறார். நாட்டிற்காக அவ்வளோ அர்ப்பணிச்சு நல்ல ஸ்கீம்ஸ் அவ்வளோ கொண்டு வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சோ இப்படிப்பட்ட அவர் எல்லாமே அவரோடது எல்லாமே அந்த நாட்டு மக்களின் நலத்திற்காக எடுத்துன்னு வந்திருக்கிற எல்லாமே சொல்லலாம். அதுல இங்க தமிழ்நாட்டுல மாத்திரம் நம்ம இந்த திராவிட இதுல இருக்கிறதுனால இப்பொழுது இருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிஜமாவே அந்த 2 திராவிட இதுக்கு ஆட்சியை அகற்றிட்டு பணம் கொடுக்காம ஆட்சிக்கு வந்தது ஒரு பெரிய சாதனை இதுல. பட் இதையே நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா இதுல. இங்க நம்ம இப்போ மோடியோட ஸ்கீம்ஸ் அதுவே நாம சிஎம் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு இது எழுதி கொடுக்கறதா இருக்கேன். இப்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, என்னோட வார்டுலயே என்னோட கவுன்சிலர் ஃபண்ட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டு அதுல ஃபர்ஸ்ட் மோடி அவர்களோட படத்தை வச்சேன் நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட படமும் வச்சேன் நான் அதுல. அதுக்கப்புறம் இப்பொழுது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அதுல நான் மோடி அவர்களோட ஸ்கீம்ஸ், செல்வ மகள் திட்டம், பயிர் காப்பு எல்லாத்தையுமே வச்சு கிட்டத்தட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பின்னாடி போட்டிருக்கேன் நானு அதுல. பட் இப்பொழுது என்னோட பழைய அதுல சைடுல நான் இந்த வார்டுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஏன்னா மழை நீர் வடிகால், மழை வெள்ளம் வந்தா நீங்களே இந்த இடத்துல மழை வெள்ளம் வந்தா பழைய மாம்பலம் எப்படி இருக்கும், வெஸ்ட் மாம்பலம் என்பது உங்களுக்கு தெரியும். 2015 வெள்ளம் மறக்கவே முடியாத ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் நான் மெயின் ரோட்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்டாம் வாட்டர் போட்டு என்னோடது முழு மூச்சு, என்னோடது ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுலதான் இருந்தது. நான் இதை பண்ணிருக்கேன். இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது இந்த வார்டு. நான் இந்த வார்டுக்கு செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல சைட்ல போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த விஜய் இப்பொழுது இருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களிடத்துல இல்ல, அவரோட படத்தை போட்டு அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு நிறைய இது இருக்கா, வெறும் படத்தை போடலாம். சீஃப் மினிஸ்டரா நாங்க அந்த அளவு ஜெனரஸா இருக்கோம் அவரோட படத்தை போடுறதுக்கு. பட் ஏன் முந்தைய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ரேஷன்ல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேன்னு வந்ததுதான், அதுல மோடியோட படத்தை வச்சா என்ன, நான் நிறைய சண்டை போடுவேன். இப்போ ஹெல்த் கேம்ப்லயும் அதே மாதிரி. ஏன்னா கார்பரேஷனுக்கு அந்த ஹெல்த் ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்டோட மானியம் இருந்தது. அதுல 60% அவங்க கொடுக்கறதா இருந்தது. குழந்தைகளுக்கு, பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துலயுமே மோடியோட படம் இருக்கணும்னு சண்டை போடுவேன் நானு. இப்போ நான் ஒரு 3 நாள் பண்ணி வச்சிருக்கேன். ஹெல்த் கேம்ப்ல எல்லாம் என்னோட வார்டு பண்ணச்சா அவர் படம் இருக்கணும் அப்படின்னுட்டு. ரேஷன் கடையில அவர் படம் இருக்கணும் அவரோடது. இந்த மாதிரி அவங்க தன்னை இது பண்ணிக்கிச்சு. அதே சமயம் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எல்லா விதத்திலையும். அதை அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை தடுக்க பார்க்கிறார்கள். மேடம்,
இப்ப சமீப காலத்துல உங்களுக்கும் பாஜக இருக்காரா இல்லையான்னு தெரியல. அந்த கல்யாணராமன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடுறது நம்மளால சமூக ஊடகங்கள்ல புரிஞ்சுக்க முடியுது. நேத்து நீங்க வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கூட, லீகல் கம்ப்ளைண்ட் கூட வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. இது என்ன 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 பிரச்சனை? இது என்ன காரணம்? நீங்க வந்து பாஜகக்குள்ள தீர்த்துக்க முடியாம ஒரு கோர்ட் வரைக்கும் போறதுக்கான காரணம் எப்படி வந்தது? கோர்ட்டு, போலீஸ் 2 இஷ்யூ அதுல. முன்னாடி நான் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் போன மாசம் அவருக்கு. அது வேற ஒரு இஷ்யூ. அது என்ன பத்தி பர்சனலா அட்டாக் பண்ணி என்னோட கிரெடிபிலிட்டி அவர் வந்து என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ற மாதிரி வித் ஃபால்ஸ் இனண்டோஸ். இட் இஸ் நாட் த ட்ரூத். என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ற மாதிரி அவரு இன்னொரு லேடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக நான் வந்து அவருக்கு லீகல் நோட்டீஸ், தட் இஸ் டிஎம்கே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, டிஎம்கேயால தான் நான் ஜெயிச்சேன் இங்க அப்படிங்கறதெல்லாம். இந்த பர்டிகுலர் வார்டுல டிஎம்கே ஸ்ட்ராங்கே கிடையாது. இந்த வார்டுல அவங்க ஜெயிச்சதே கிடையாது இது வரைக்கும் கவுன்சிலர் போஸ்டுக்கே. அப்புறம் எதற்காக டிஎம்கே அங்க பவர்ஃபுல்னு ஒரு இமேஜை கூட எடுத்துட்டு போறாங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த 37 பூத் இன்னைக்கு இப்போ இந்த விஜய் வேவ்ல கூட தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல இந்த வார்டுல நம்மளோட அலையன்ஸ் பார்ட்னர் அண்ணா டிஎம்கே டிநகர் சத்யா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட். அவருக்கும் புசியானதை விட அவர் 3500 ஓட் ஜாஸ்தி வாங்கியிருக்கார். இந்த விஜய் அலையிலையும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் நம்ம இந்த வார்டுல. டிஎம்கே 3வது தான். சோ டிஎம்கே இங்க வந்து அவங்களுக்கு ஓட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கேயால தான் நான் ஜெயிச்சேன், ஸ்டாலின் எனக்காக ஒரு வீக் கேண்டிடேட்டை போட்டார், எனக்கும் அவர்கள் குடும்பத்தாருடன் இருக்கும் நெருக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு எனக்கு இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணார் அப்படின்னுட்டு லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் லைக் தட். அதே மாதிரி நான் அவர்கிட்ட 2G விஷயத்துல கல்யாணராமனிடம் போனேன். நான் சிபாரிசு அவர்கள் மேல் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு. இவர் என்ன அப்ப என்ன இதுவா இருந்தார்? இவர்கிட்ட நான் எதுக்கு சிபாரிசுக்கு போகணும்? கல்யாணராமன் அவர் என்ன வக்கீலா? பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயர் அவரு? இல்ல எதுலயாவது இருந்தார் அவரு? இந்த மாதிரி பொய் பரப்புவதற்காக நான் அதுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். என்னோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கார், பொய் பரப்புரை செய்கிறார். இன்னொரு லேடியும் பண்றாங்க, அவங்களுக்கும் நான் இப்போ ஐம் கோயிங் டு டேக் ஆக்ஷன் ஆன் தட் ஆல்சோ. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ரெண்டாவது, நான் வந்து நீங்க பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, என்னோட மனசுல என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது கட்சியை வளர்த்தார். அதில் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம கூட்டம் போட்டோம்னா எவ்வளவு பேர்னு தெரியும். கட்சியை வளர்த்தார்ன்றதுக்கு நான் வந்து அண்ணாமலை என் மகன் மாதிரி, அதனால நான் ஒரு பார்ஷியல் வியூ எடுக்கல, ஒரு பார்ட்டிசன் வியூ நான் எடுக்கல. நான் ஸ்டாட்டிஸ்டிக்கோட நான் சொல்றேன். லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஜெயித்த பொழுது அதற்கு தனியா நின்னோம் அன்னைக்கு. அந்த வாட்டி கார்பரேஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல யாரோடையுமே அலையன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது சென்னை வந்து திராவிட கட்சிகளின் கோட்டைன்றாங்க. 70 இடத்துல நம்ம செகண்ட் வந்தோம். அவுட் ஆஃப் 200 சீட்ஸ் இன் சென்னை கார்பரேஷன் ஒரு இடத்துல ஜெயிச்சோம், நான் ஜெயிச்சது. இன்னொரு 70 இடத்துல 2வது வந்தோம். அண்ணா டிஎம்கே எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி அலையன்ஸ் இல்லாம தனியாக. இது அச்சீவ்மெண்ட் இல்லையா? அதாவது அண்ணாமலை தலைமை இருந்ததுனால இது உங்களுக்கு செயல்க்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் அலையன்ஸ் பேச போயிட்டு எடப்பாடி அவர்கள் ரொம்ப அவமானப்படுத்தினாராம். 5 சீட் கொடுக்குறேன், 10 சீட் கொடுக்குறேன்னு அவர்கிட்ட. அவர் அப்புறம் தான் வந்து வேண்டாம் நம்ம தனியா நிக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு டிசிஷன் எடுத்தார் மிஸ்டர் அண்ணாமலை. அண்ட் his decision was correct தானே சொல்லணும் நம்ம. நீங்க அந்த கவுன்சிலரா நிக்கிறதுக்கு வந்து அண்ணாமலை வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரா? ஒண்ணு, எனக்கு அண்ணாமலை அவர்கள் பரிச்சயம் உண்டு. I was not very close to him. இப்போ நான் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. I know him. அவர்கிட்ட என்ன, நான் வந்து அந்த டெம்பிள் வர்ஷிப்பர்ஸ் சொசைட்டிக்காக அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் வந்து கட்சியில துணை தலைவர், அதுக்கு முன்னாடி கட்சியில இணைவதற்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவரு தேஜஸ்வி சூர்யா இவங்களெல்லாம் வச்சு ஒரு இது பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு செமினார் மாதிரி. அதுக்காக எனக்கு பழக்கம் இல்லை அவ்வளவு, பட் அக்வைண்டன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்க. அவர் தலைவராகி எனக்கு வந்து திருப்பி நான் சொல்றேன், நான் கவுன்சிலரா நிக்கச்சேன். எனக்கு ரொம்ப பெரிய சிபாரிசு நான் மென்டராக கருதும் ராஜா ஹெச் ராஜா அவர்கள் எனக்காக பேசி இந்த சீட்டுல உமா ஆனந்தனுக்கு கொடுக்கணும். அவர் வந்து உமா ஆனந்தனை நான் ரொம்ப அவரோட டிராவல் பண்ணிருக்கேன்றதுக்காக அவர் எனக்கு சிபாரிசு பண்ணல. ராஜாண்ணா, நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன், இந்த வார்டுல ஒரு 3 எலெக்ஷன் வேலை செஞ்சு அவரோட எலெக்ஷன்ல வீடு வீடா போய் கேம்பெயின் பண்ணேன்றத வச்சுதான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். இதுக்கு முன்னாடி நீங்க 2016ல இதே எலெக்ஷன் வந்தப்போ அப்போ இந்த எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2016ல.
அப்போ இல கணேசன்ஜி அவர்கள் பிரசிடென்ட் ஆனார், மாநில தலைவரா. ராஜாண்ணா டி நகர்ல நின்னு அப்பதான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருந்தது. அப்பொழுது மாவட்ட தலைவராக இருந்தவர் சவுத் சென்னைக்கு டால்பன் ஸ்ரீதர் என்பவர். மண்டல் தலைவரா இவங்க இருந்தாங்க. வட்ட தலைவராக ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாருமே என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் வேலை செஞ்சதை பார்த்துட்டு தான் இன்றைக்கு நான் ஒண்ணுமே வேலை செய்யாம அந்த தொகுதியில வந்து நின்ன அப்படின்னு பேசுறவங்களுக்கு அப்ப 5 பேரும் நான் வேலை செய்யாத என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? அவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் கட்சியில முன்னோடிகள். ராஜாண்ணா இல கணேசன்ஜி எல்லாம் அப்ப அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது தப்பான கேண்டிடேட்டுக்கா? என்னோட கேள்வி அதுதான். அதனால அப்புறம் என்னோட திருப்பி 2022 வரச்ச ராஜாண்ணா அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு என்னுடைய மண்டல் தலைவரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அப்போ பிரசிடென்ட் அண்ணாமலைஜி அவர்கள். அப்போ ஆனா ரொம்ப எனக்கு சீட்டு கிடைக்க கூடாது என்று நிறைய பேர் அப்பவே அகெயின்ஸ்டா தான் இருந்தாங்க எனக்கு. இது எல்லாம் மீறி ராஜாண்ணா ராஜா அவர்கள் எனக்கு சிபாரிசு செய்ததினால் ராஜாண்ணா நான் அவரோட டிராவல் பண்றேன்றதுக்காக எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னா. சோ இதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம் தான் எனக்கு. சோ அண்ணா அவ்வளவு தூரம் சொல்லி என் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தார். எனக்கு அந்த நாமினேஷன் ஃபார்ம் அண்ணா போன் பண்ணி சொல்லிதான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த நாமினேஷன் ஃபார்ம் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நிறைய பேர் அங்க நாமினேஷன் ஃபார்ம் வாங்க போச்சு. நிறைய பேர் அந்த அம்மா கொடுக்க வேண்டாம், அந்த அம்மாக்கு 65 வயசு ஆச்சு, 65 வயசுல என்ன கிழிக்க போறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை கிழிச்ச ஒரே கேண்டிடேட் நான் தான் அந்த கார்பரேஷன் எலெக்ஷன்ல. இதெல்லாம் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, யூ நீட் காட் ஃபாதர்ஸ். சோ எனக்கு இதெல்லாம் அந்த அண்ணாமலை கிட்ட நான் ஜெயிச்சப்புறம் கூட அவரால் எனக்கு சில முட்டுக்கட்டைகளை மீறி எனக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்க முடியவில்லை. அந்த அங்கீகாரம் இல்லைனாலும் என்னுடைய குறைகளை அவரிடம் எடுத்து கொண்டு செல்லும் பொழுது அதற்கு தீர்வு கிடைக்கும். போன் பண்ணி நான் எடுக்கலைன்னா கூட ஒரு மெசேஜ் அனுப்புவார், இல்ல நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன்னா அதுக்கு ஒரு பதில் வரும். சோ இதெல்லாம் எனக்கு அவரிடத்தில் ஒரு மரியாதையை உண்டாக்கியது. அண்ட் எனக்கு எங்க இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்தார் அண்ணாமலை அவர்கள். அதை நான் மறுக்க கூடாது. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, என்னுடைய ராஜா அண்ணா, இல கணேசன்ஜி, இந்த மாதிரி இவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அப்போ நான் இவங்க எனக்கு ஒண்ணுமே சொல்றேன்னா நான் ஒரு துரோகி தானே. இப்போ இவங்க எல்லாம் எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னாக்க நான் செய் நன்றி மறந்தவராக இருப்பேன். உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முழுக்க எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்ப இன்டரப்ட் பண்றேன். என்னன்னா நீங்க எங்கிட்ட கேட்டீங்க அந்த கல்யாண்ராம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது, அதுக்கு நான் பதில் சொல்லாம விட்டுட்டேன். அவர் தொடர்ந்து கல்யாண்ராமன் அவர்கள் ஒரு 6 மாதம் 7 மாதமாக அண்ணாமலை அவர்களை பற்றி வாயில வராத அசிங்கமான வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணிருக்கார். அவரு நாங்களும் படிக்கிற சமூக ஊடகங்கள்ல உங்களுக்கு சங்கடமா இருக்குமோன்னு நீங்க சொல்லலையோன்னு நினைச்சேன். அது ரொம்ப அவர் மனைவியை பற்றி ரொம்ப அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ். நான் எப்பவுமே எல்லார்கிட்டயுமே என்ன சொல்றதுன்னா, மோடிஜி அவர்கள் மனைவியார் அவருடைய அம்மாவை பற்றி சமூக ஊடகங்கள் அசிங்கமா போடும்போது நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. அது தவறு என்று நாம் சுட்டி காட்டுகிறோம். அது அந்த மாதிரி ஏன் போடுறா, அதேதான் எல்லாருக்குமே அதே ரூல் தான். இப்போ நான்லாம் அரசியலுக்கு வந்துட்டேன். சோ நான்லாம் வந்ததுனால எனக்கு வர வாழ்த்துக்களையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ அதே மனநிலையோடு தான் என்னை பத்தி அவங்க திட்டுறவங்களையும் நான் இது பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு. வந்த பிறகு ரோசஸ், பொக்கேஸ் ஆர் பிரிக் பேட்ஸ் எதுவா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிட்டாகணும். பட் பொது வாழ்க்கைக்கே வராதவர்களை பற்றிய பெண்மணிகளை பற்றி தரக்குறைவாக பேசுவது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ தமிழிசை மேடம், வானதி மேடம் பத்தி அவங்க பேசினப்ப கூட நான் ஒரு 2-3 இடத்துல நான் போடுவேன், இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசுறது தப்பு அப்படின்னுட்டு. அதுல சோ யாராக இருந்தாலுமே அரசியல்ல கூட இருக்கு. நாங்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோங்கிறதுனால எங்களை என்ன வேணா திட்டலாம், என்ன வேணா எங்களை இது பண்ணலாம்ன்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். there is a limit for everything. சோ இந்த பர்டிகுலர் இஷ்யூல நான் அவர்கிட்ட ஏன் பேசுறீங்க, அண்ணாமலை வைஃப பத்தி இப்படி எல்லாம் போடாதீங்க, she is not in politics அப்படின்னுட்டு. அதுக்கு அகெயின் நான் டிஎம்கேயோட சொம்பு, ஸ்டாலின் அவர்களோட ஆடு, அதனால தான் இதை சொல்றேன். யூ see the logic here? Is there a logic here? No logic. It is அது உங்களை நீங்க இனிமே பேசக்கூடாது அப்படிங்கிற உங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கச்ச கல்யாண்ராமன் அவர்களை பற்றி நம்ம எல்லாருமே நிறைய பேர் நாங்க ஏமாந்துருக்கோம். நாங்கள்லாம்
அவரை ஹிந்து போராடி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அது. அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் இமேஜ் எனிமோர். இட்ஸ் அ ஃபால்ஸ் இமேஜ். அது ஒரு பொய்யான பிம்பம். அது இந்துக்களுக்காக அவர் ஒரு நல்லது செய்திருக்கிறார். நான் ஒரு லீகல் எய்ட் ஆரம்பிக்க போறேன், அரெஸ்ட் ஆற ஹிந்துஸ்க்கு அப்படின்னுவர். அதுல என்ன பண்ணிருக்காரு அவர்? இது வரைக்கும் எவ்வளவோ ஹிந்துஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவே ராமசாமியோட இத ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சு இது பண்ணார். அப்ப என்ன பண்ணாரு அவரு? அந்த மாதிரி அரெஸ்ட் ஆறவங்களுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணது. ஒரு பொய்யான பிம்பம். ஏமாறதுக்கு ரெடியா இருக்காங்க நிறைய பேர். நான் இப்ப எப்படி எனக்கு அவரை பற்றி உண்மை தெரிந்து நான் வெளியே வந்தேனோ, அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் வெள்ள வரைச்ச இன்னொரு 10 பேர் உள்ள போறாங்க அவரை நம்பி. சோ இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா இன்னும் ரொம்ப அசிங்கமா ஒரு இன்டர்வியூல அண்ணாமலையை பற்றியும் என்னை பற்றியும் கூறியிருந்தார். அதுல அண்ணாமலை அவர்களை பற்றி ரொம்ப ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த கமெண்ட்ஸ், அதே மாதிரி என்னை பற்றியும் பேசியிருந்தார். சோ அதனாலதான் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷனர் ஆபீஸ்ல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டேன். நான் எனக்கும் டிஎம்கேக்கு கனெக்ஷன், என்னோட இமேஜ் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு இனிஷியேட்டட் லீகல் ஆக்ஷன். இதுக்கு நான் இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நான் அதுல அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டு என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்காச்சு. பாஜக இருக்கிற மத்த பெண் தலைவர்கள்லாம் இதுக்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கலையா? அவங்களுடைய கருத்து இதுல என்னவா இருந்தது? அவங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பின்னாடி நின்னாங்களா? ஒண்ணு நான் சொல்லணும் சார், எனக்கு இதுல பாஜகல இருந்து என்னுடைய பிரிவை சார்ந்த ஆன்மீக பிரிவுல மாநில செயலாளர் நான் சொன்னேன். அதுல ஷெல்பி என்பவர் இருக்கிறார், ஷெல்பி தாமோதரன் என்று. அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார். அவர் ஒரு லாயரும். அவர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், மேடம் உங்களுக்கு என்ன கோஆபரேஷன் வேணும், என்ன இது வேணும், ஐ வில் கம் அப்படின்னுட்டு அவர் சொன்னார். சோ நான் நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர் பதவியெல்லாம் இல்லாத பாஜகவினர் அவர்கள் எல்லாமே எங்கிட்ட சொன்னாங்க போன் பண்ணி, நீங்க எடுத்திருக்கிறது ஆக்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் மத்தபடி எனக்கு see I've always been a little daring in my action. I don't take things lying down beyond a point. And இன்னொருத்தரோட சப்போர்ட் வேணும், எனக்கு கட்சியோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் ஏன்னா பிகாஸ் ஐ பீன் இன் த டெம்பிள் ஆக்டிவிசம், கடவுளோட ஆசீர்வாதத்தினால எனக்கு நல்ல ஒரு ரேப்போ லாயர்ஸோட, இந்தியாஸ் டாப் லீகல் பிரெயின்ஸோட எல்லாம் ஐ ஹாவ் அ குட் ரேப்போ. சோ அதனால என்னால் அவர்களிடம் தமிழ்நாட்டில இருக்கும் பெரிய லாயர்ஸா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்ல எல்லா ஒரு குரூப் கிட்ட என்னால உரிமையுடன் போய் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ எங்கிட்ட எந்தவித ஃபீஸும் வாங்கிக்காம அப்பியர் ஆகிறதுக்கு தயாராக இருக்கிற சில பெரிய லாயர்ஸ், நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ என்னோட வார்டுல எடுத்தீங்கன்னா ஆல் தி கேடர்ஸ் என் மேல ரொம்ப அன்பு மரியாதை எல்லாருக்குமே உண்டு. அன்னைக்கு அவங்க எங்க கூட வந்தாங்க. இதுல வீத லீடர்ஸ்ல இருந்து சில பேர் அவங்களாவே வந்தாங்க. நான் அவங்க யாருக்குமே சொல்லல. அவங்களுக்கெல்லாம் சோசியல் மீடியால போட்டேன், இந்த மாதிரி 1 மணிக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னுட்டு. அதை பார்த்துட்டு வந்தாங்க வீத லீடர்ஸ்ல இருந்து. எனக்கு பழக்கமானவர்கள் அவர்கள்லாம், பாரதிய ஜனதாவில் என்னுடன் பயணித்தவர்கள் அவங்கெல்லாம். என் மேல் உள்ள தனிப்பட்ட மரியாதையில் அவர்கள் வந்தார்கள் கூட. மத்தபடி எனக்கு கட்சியிலிருந்து எனக்கு அப்படி ஒண்ணு எனக்கு அண்ட் எனக்கு நான் அதை எக்ஸ்பெக்டும் பண்ணல. நீங்க ரொம்ப பெருந்தன்மையா அழகா பதில் சொன்னீங்க. சோ இப்ப அந்த அண்ணாமலை இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு அப்படிங்கறது அவர் கட்சியில இருந்து வெளில வரதுக்கு முன்னாடில இருந்தே வச்சிருக்காரு. சோ இந்த வீத லீடர்ஸ்ல நீங்க மெம்பரா? அண்ணாமலையோட செயல்பாட்டை இப்ப எப்படி பாக்குறீங்க? அவர் வீத லீடர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே ஆரம்பிச்சுட்டார். ஆமா, அவரு இத ஒரு என்ஜிஓ தான் சொல்லியிருக்கார் அவரு. அண்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டெல்லால ஐ ஹாவ் அன் அன்பினிஷ்ட் MA சோஷியல் ஒர்க் தான் இருந்தேன். So I have been associated as a life member with many organizations, social welfare organizations where I am a life member, about 4 or 5. இதுவும் அவர் எடுத்திருக்கிறது ஒரு மக்களோட இதுக்காக, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், போதை கலாச்சாரம், அதெல்லாம் தான் அவர் எடுத்திருக்கார் கையில. So that way I feel these are all good initiatives, whoever be the party. So that way அவர் எடுத்திருக்கிறது ஒரு நல்ல முயற்சி. இன்னும் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அனௌன்ஸ் பண்ணல. So that is the thing. நீங்க எதிர்காலத்துல அதுல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. நான் இன்னொரு இன்டர்வியூல கொடுத்தது. ஏன்னா எனக்கு நான் உங்ககிட்ட இப்ப பேசின மாதிரி எனக்கு பாஜகவுல நிறைய குறைகள் இருக்கு. எனக்கு நிறைய ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதனால தனிப்பட்ட முறையில
எனக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை, அதனால நான் போறேன் அப்படிங்கறதும் இல்ல. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஜெயிச்ச ஒரே வார்டு கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கோம் இங்க. எனக்கும் சரி என்னுடைய கேடர்ஸ்க்கும் எனக்காக உழைத்து கட்சிக்காக உழைத்தவர்கள் அவர்கள் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்காங்க அந்த பூத்ல. அவங்களுக்கும் எந்தவித அங்கீகாரமும் இல்லை. சோ வாட் இஸ் அ கம்ஃபர்ட் லெவல்? யூ கேன் நம்ம ஒரு இயக்கத்துல இருந்தோம்னாக்க நம்மளோட கம்ஃபர்ட் லெவல் இருக்கணும். இன்னொன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இப்ப என்னால போய் இப்ப எல்லாருமே நான் டிஎம்கேயோட ஸ்லீப்பர் செல், ஸ்டாலின் அவர்களின் குடும்ப இதுன்றாங்க. அதனால எனக்கு அப்படி நான் கம்ஃபர்டபுளா அவ்வளவு நெருக்கமாக நான் இருந்தவள் டிஎம்கேல போய் சேர்ந்திருக்கலாமே. எப்பவோ 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடியே நான் போய் சேர்ந்திருக்கலாமே அங்க. பட் என்னால அங்க இருக்க முடியாது. ஐடியாலஜிக்கலி வி டோன்ட், நாம ஒத்து போக முடியாது அங்க. சோ ஐடியாலஜிக்கலி நம்மளுக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது இங்க. பிஜேபியை விட்டா வேற கட்சி கிடையாது. சோ என்னதான் ஒரு குறையா இல்லாட்டி அது ஒரு நிறையா? ஏன்னா பிஜேபிக்கு தவிர ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா நீங்க சொல்றத பாஜகவால தலைமையால எடுத்துட்டு போக முடியல. அவங்க இருக்கிறத இங்க இருக்கிறவங்களோட கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது அப்படின்னு உங்களுடைய சில அந்த மோடியோட திட்டத்தை இங்க எடுத்துன்னு வராத இதுல இருந்து புரிஞ்சுது. இப்ப நம்மளுடைய ஒரு பயணத்துல நமக்கு சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற பயணத்துல நமக்கு வெற்றி வேணும்னா அதுக்கான உரிய இடத்தை நம்ம தேடி போறது தவறா? நிச்சயமா. நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் இந்த கார்பரேஷன் 134 வார்டுல இருக்கேன். என்னோட வார்டுல ராஜஸ்தான் அசோசியேஷன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அது நிறைய சேரிட்டி பண்றவங்க. அவங்க 10,000 கிலோஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் எவ்ரிடே கொடுக்கறவங்க. எனக்கு மழை காலத்தும் பொழுது, மழை வந்த பொழுது எனக்கு நிவாரண பொருட்கள் கொடுக்கறவங்க. நிறைய சேரிட்டி ராஜஸ்தானிஸ் அவங்க எப்படி பண்ணாங்க, they run about 40 schools சென்னை சிட்டில அந்த மாதிரி எல்லாம். அப்படி இருக்கிறவங்க அவங்களோட ஆனிவர்சரிக்கு they wanted some union minister to come. எங்கிட்டதான் வந்தாங்க. நானும் கட்சியில பேசி எவ்வளவு பேர்கிட்ட பேசி ட்ரை பண்ணேன், என்னால் முடியவில்லை. அடுத்தது இன்னொரு ஸ்கூல் விஸ்வ இந்து பரிஷத், ஜெயகோபால் கரோடியான், நீங்க பாத்திருப்பீங்க. 2 மாசம் முன்னாடி அந்த அம்மா அந்த ஸ்கூல் சில்வர் ஜூப்ளிக்கு அட்டல்ஜி வந்தார் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ. அந்த அம்மா கிரிஜா சேஷாத்ரி என்பவர் என்னிடம், அண்ணாமலை அவர்கள் பிரசிடென்டா இருக்கும் பொழுதே இந்த மாதிரி கோல்டன் ஜூப்ளி வருது, அதுக்கு மோடிஜி அவர்கள் என்னுடைய சீஃப் கெஸ்டா வரணும் அப்படின்னுட்டு அண்ணாமலை அவர்களிடமே நான் ஒரு 2 லெட்டர் கொடுத்தேன். அவரும் ஃபாலோ பண்றேன்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்குள்ள அவர் மாறிட்டார். அதனால நயினார்ஜியிடம் நானும் அந்த கிரிஜா சேஷாத்ரி அவர்களும் போய் நேரில் போய் பார்த்து அவர்கிட்டயும் அந்த இத வச்சோம். அவர்கிட்ட டேட், அவர் எந்த டேட் கொடுக்குறாரோ அதுல நான் பண்றேன் அப்படின்னாங்க அவங்க. அண்ட் அவங்க மோடிஜி இங்க வரச்செல்லாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் பசங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மாசம் டெய்லி 1 ரூபாய் 2 ரூபான்னு கலெக்ட் பண்ணி அந்த அக்னிவீர் நம்மளுடைய ஆர்ம்டு போர்சஸ்க்கு அதுக்கு கான்ட்ரிபியூஷனா கொடுக்கணும் அப்படின்னுட்டு மோடிஜி ஒரு வாட்டி சொன்னார். எல்லா இந்திய குடிமக்களும் இந்த மாதிரி பண்ணணும். அதனால அவங்க அந்த இதை அவங்க பசங்க ஸ்கூல் சில்ட்ரன் அவங்க கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமா டெய்லி டீச்சர்ஸ் எல்லாருமா கான்ட்ரிபியூஷன் அதுல அத மோடிஜி அவர்கள் கையில் கொடுத்து அப்படின்னாங்க. அதுக்கும் ட்ரை பண்ணோம் நாங்க. எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன், என்னோட வார்டுல இருக்கு அப்படின்னுட்டு. ஒரு லெட்டர் கூட மோடிஜி ஆபீஸ்க்கு அனுப்பினோம். அந்த அம்மா மோடிஜி வந்தாதான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் கோல்டன் ஜூப்ளிவே, இல்லாட்டி எனக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த அளவுக்கு இருந்தாங்க அவங்க. அவரை அவர் மோடிஜி அப்புறம் ஒரு 2-3 வாட்டி வந்தார். ஐ குட் நாட் அரேஞ்ச் எவ்வளவு வாட்டி போயும். அடுத்தது அந்த அம்மாவே யார் மூலமாவோ இப்ப எலெக்ஷன் போது அவர் கன்னியாகுமரி நாகர்கோயில் வந்தப்போ அவங்களுக்கு நாகர்கோயிலையும் ஸ்கூல் இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு அபவுட் 65 ஸ்கூல்ஸோ 40 ஸ்கூல்ஸோ வச்சிருக்காங்க அவங்க. அதுல அவங்க யார இது பண்ணாங்களோ அவங்க போய் மோடிஜி கிட்ட அந்த அவங்க ஸ்கூல் பசங்களோட போய் அவங்க 5 நிமிஷம்ன்ற அப்பாயின்மெண்ட் 30 நிமிஷமோ 40 நிமிஷமோ மோடிஜி அந்த குழந்தைகளுடனும் அவருடனும் உரையாடினார். அதுக்கப்புறம் அந்த மாசம் மன் கி பாத்ல அவர் அதை மென்ஷன் பண்றார், அந்த அம்மாவை பத்தி, கிரிஜா சேஷாத்ரி என்பவர்களை பற்றி. அவர் என்னால முடியல. அது ஒரே கவுன்சிலரா நான் என்னோட கட்சியில முட்டி மோதி பார்த்து என்னால முடியல. அதுதான் எங்கேயோ ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது. நான் அதுக்கு மேல அதை ரொம்ப டீடைலா நான் அனலைஸ் பண்ண விரும்பல. பட் அடுத்து உங்களுக்கு ஒரு பாருங்க, அந்த அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ. ஆமா, மோடிஜி அவர்கள் வராங்க இப்போ. அடுத்த மாசம் யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. தடை கூட இல்லைங்க. எனக்கு என்னன்னா நான் அந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்டோட போச்ச, அதை எடுத்துட்டு போய்
மோடிஜி வந்தா எனக்கே பாக்குறதுக்கு கிடைக்கல. எனக்கு அண்ணாமலை அவர்கள் வந்த பொழுதுதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது மோடிஜி அவர்களை பார்ப்பதற்கு. அதே மாதிரி அமித்ஷா அவர்களையும் அமித்ஷா இருந்தப்போதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த 4.5 வருஷத்துல ஒரு முறை எனக்கு கிடைத்திருக்கிறது அவர்கள் இருவரையும் பார்ப்பதற்கு. எனக்கு இத சொல்லிக்காம நான் கட்சி மீட்டிங்ல எல்லாம் சொல்லுவேன், தொடர்ந்து என்னுடைய கேடர்ஸ் எவ்வளவு வேலை செஞ்சு இங்க பூத்த ஃபர்ஸ்ட் வரவழைக்கிறாங்க, அவங்களதுல யாரையாவது ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு. இது ஏன் இப்ப சொல்றேன்னா, ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்திருந்தது பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ல, ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்துல சொன்னார், அவர் தலைவர் அப்பொழுது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது, நான் ஜெயிச்ச பிறகு மினிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க தமிழ்நாட்டுக்கு, உமாக்காவோட வார்டுக்கு அந்த மினிஸ்டர் போய் பொதுமக்களிடம் மனு வாங்கினார், உமாக்காவோட இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அது நான் பொழுது அவர்கிட்ட சொன்னேன், என்ன தம்பி பேசுறீங்க நீங்க? அவர் இன்னொன்னும் சொன்னார், உமாக்காக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம் எல்லாம் தெரியும், ஆனா நம்ம ஏன் உமாக்காவை முன்னாடி வைக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்ல கேள்வி. அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, தம்பி இதெல்லாம் விடுங்க, மினிஸ்டர் வந்தா என்னோட வார்டுக்குன்னு சொல்றீங்க, மினிஸ்டர் ஊர்ல இருந்து வராங்கன்னு எங்களுக்கு தெரியாது, எதுவும் போட்டோ யாராவது போடுவாங்க, இந்த மினிஸ்டர் ரிசீவ் பண்ண, இந்த மினிஸ்டர் கமலாலயத்துல பார்த்தேன் அப்படின்னுட்டு, அப்பதான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மினிஸ்டர் வந்திருக்கார் அப்படின்னுட்டு. அதே 10 பேர் தான் போவாங்க, அதே 10 பேர் தான் சென்ட் ஆஃப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேடர்ஸ்க்கு அது கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க என்ன தம்பி பேசுறீங்க அப்படின்னு என்னோடது இன்னொரு குணமும், அதுவும் ஒரு முட்டுக்கட்டையோ எனக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்கோ என்னமோ, நான் பொலிட்டிக்கல் அனிமலா பிஹேவ் பண்ண மாட்டேன். என்னுடைய மனதில் தோன்றியதை அப்படியே சொல்லி விடுவேன் நான். அது இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட் பை மெனி. மை நேச்சர் ஆஃப் காலிங் அ ஸ்பேட், அதுவும் ஒருவேளை எனக்கு என்னுடைய நேச்சர் ஒரு பெரிய டிராபேக் ஒன்றும் இல்ல. அது உங்களை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது என்னால இப்ப பர்சனலா புரிஞ்சுக்க முடியுது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சோ சென்னை நகர்ல ஒரு பாஜகவோட ஒரே கவுன்சிலரா நீங்க ரொம்ப வெற்றிகரமா இருக்கீங்க. சோ தாவேகா அரசு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு கார் கொடுக்குது. சோ இது மாதிரி ஒரு கவுன்சிலரா உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுடைய தேவைகளை உங்களுடைய நீங்க கார்பரேஷன் லெவல்ல எடுத்துக்கிட்டு போய் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்க எப்படி எடுத்துட்டு அவங்க ஒரு தாவேகா அரசு கவுன்சிலருக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கொஸ்டின். எல்லாருமே ஷாக் ஆவீங்க, கவுன்சிலர்களுக்கு சம்பளம் கிடையாது. அப்படியா? எந்த கவுன்சிலருக்கும் எந்தவித சம்பளமும் கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆபீஸ் உண்டு, அவ்வளவுதான். கார்பரேஷன்ல ஒரு ஆபீஸ் ரூம் கொடுப்பாங்க எங்களுக்கு, அது ஒண்டிதான் அவங்க கொடுக்கறது. வேற எந்தவித, நான் ஒரு வாட்டி இதுல பேசினேன், மாமன்ற கூட்டத்துல ஒரு வாட்டி பேசினேன். ஏன்னா ஒண்ணு நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், 6 7 கவுன்சிலர்கள் பர்ஃபார்ம் பண்ணாதான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். அந்த 6 7 கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏ அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சாதான், நல்ல பேரோட பண்ணாதான் ஒரு எம்பி கிடைக்க முடியும். சோ கிராஸ் ரூட் லெவல்ல மக்களிடம் தினம் இன்டராக்ட் பண்றது நாங்க தான். நிறைய செலவு, கோயில் விழா எல்லாத்துக்கும் நாங்க போனோம். ஒரு நல்லது நடந்தா போனோம், ஒரு கெட்டது நடந்தா போனோம். சோ கிராஸ் ரூட் லெவல்ல மக்களோட இன்டராக்ட் பண்றது நாங்க தான். அப்படி இருக்கச்சே எங்களுக்கு இது கிடையாது. நான் அதை கேட்டப்புறம் எங்கிட்ட அப்போ கார்பரேஷன்ல டெபுட்டி மேயர் மிஸ்டர் மகேஷ் கேட்டார், மேடம் இது ரூல்லே இல்ல, பஞ்சாயத்து ராஜ் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னார். நான் சொன்னேன், நான் கேக்குறேன், எங்களுக்கு சம்பளமாக குறைந்தது ஒரு 50,000 கொடுத்தாக்க எங்களுக்கு செலவுக்கு இதுவாகும், நீங்க பாதி கொடுங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் பாதி கொடுக்கட்டும் அப்படின்னுட்டு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1 வருடம் கழித்து என்னுடைய ஸ்டாலின், அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னு இல்ல, ஊக்கத்தோ அந்த மாதிரி ஏதோ கொடுத்தார். சோ அது நான் இப்ப ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃப் போட்டிருக்கேன், அவங்களுக்கு சம்பளமா அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் நான் அத. சோ மக்களுக்கு நிச்சயமாக இது ஒரு தவறான இது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கு கார், இவ்வளவு சலுகைகள், அவர் முதல்ல கவுன்சிலருக்கு கொடுக்கட்டும். பணம் இல்லைங்கிறார். ஃபர்ஸ்ட் பணம் இல்லைன்னுட்டு விவசாய கடன், உரிமை தொகை அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல அவரு. எம்எல்ஏக்கு கொடுக்கிறாரு அவரு. எம்எல்ஏ கொடுக்கறதுக்கு பதிலா கவுன்சிலருக்கு கொடுங்க. எங்களுக்கு கார் எல்லாம் கூட வேண்டாம், எங்களுக்கு சம்பளமா 50,000 ரூபாய் கொடுங்க எங்களுக்கு மாசம். எங்களுக்கு நாங்க இப்ப கார்பரேஷன் ஒரு சிட்டிங் போனா அதுக்கு 800 ரூபாய், எங்களுக்கு 800 rupees பர் கார்பரேஷன் சிட்டிங், மாசத்துல ஒரு நாள். அது
அதுக்கு அட்டென்ட் பண்ணோம்னா தான் உண்டு எங்களுக்கு. அட்டென்ட் பண்ணேன்னா கிடையாது அதுவும். சோ இப்படி இருக்கச்ச ரொம்ப அடித்தட்டுலேன்னு வரவங்க கவுன்சிலர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய இவங்களா வருது இல்ல யாரும். அப்படி இருக்கச்ச அவர் திருப்பி இந்த எம்எல்ஏக்கு கொடுக்கறத அவர் ரீதிங்க் பண்ணணும் நிச்சயமாக. ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, எதுக்குமே பணம் இல்லைன்றார் அவர். எங்களோட கார்பரேஷன்ல நான் என்னோட பகுதிக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும். எங்களோட கவுன்சிலர் ஃபண்ட் 65 லட்சம், அதையே பணம் இல்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க, கொடுக்கல. எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எம்எல்ஏ எங்களுக்கு கார் கொடுக்க இருக்கா? அவருக்கு காருக்கு, பெட்ரோலுக்கு, ஆபீஸ் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா அவங்களுக்கு கிட்ட? எங்களுடைய கவுன்சிலர் நிதியை தரட்டும். அதுலயாவது மக்களுக்கு என்ன தேவை? இப்ப எலெக்ஷன் இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு. நான் என் பகுதி வாழ் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு போவேன். எதுவுமே நடக்கலைங்க. மீட்டிங்ல எதுவுமே நடக்கல. நாங்க எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் அப்படியே இருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 5 மாசம் முடிஞ்சாச்சு. இன்னொரு 6 மாசம் கூட இல்லை எங்களுக்கு. சோ ஐ திங்க் திஸ் கவர்மெண்ட் நிச்சயமாக இந்த, ஏன் நான் இதை சொன்னேன்னா, அண்ணாடிஎம்கே உறுப்பினர்களே எழுந்து நின்று போன மீட்டிங்ல அவையில டிஎம்கேக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. நீங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் கரெக்டா எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க. நாங்க என்னென்ன தேவையோ சொன்னோம், ஸ்கூல் கட்டிடம், சத்துணவு கூட எல்லாம் நீங்க உடனே பண்ணி கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க. ஆபீசர் வராரு அந்த வார்டுக்குனாக்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க, நாங்க போனோம். ஸ்கூல் பிகினிங்ல ஃப்ரீ அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு எங்களை கூப்பிடுவாங்க எங்க பகுதியில் இருக்கிற ஸ்கூலுக்கு. இந்த வாட்டி யாரையுமே கூப்பிடல, அவங்களே கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல. ஆபீசர்ஸ் வந்தா கூட, நான் இப்ப போன வாரம் என்னோட வார்டுக்கு ஆர்டிசி வந்தார், என்ன கூப்பிடல. இப்போ முன்னாடி எல்லாம் கூப்பிடுவாங்க, ஆர்டிசி வரார் அப்படின்னுட்டு. அவரிடம் நான் என்னுடைய பகுதியில் உள்ள குறைகளை சுற்றி அவரிடம் காண்பித்து அதற்கு நிவர்த்தி காண முடியும். அவர் வரதே தெரியலன்னா நான் எப்படி காமிக்க முடியும்? எப்படி என்னோட மக்களோட குறைகளை தீர்த்து வைக்க முடியும்? மேடம், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டு நீங்க மனம் திறந்து பல விஷயங்களை பேசினதுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய வியூவர்ஸ் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வியூவர்ஸ், உங்க கமெண்ட்டை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் மீண்டும் பலமுறை உமா ஆனந்தன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.